ஹலோ மக்களே, நம்ம இப்போ கிளார்க்கி சென்ட்ரல் மாலு கிட்ட வந்துட்டோம். இதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா அழகான ஆறு. இந்த ஆறு எங்கே போய் கிடக்குது அப்படின்னாக்கா கடலில் போய் கலக்குது. இங்கே இருக்கிற ரிவர் சைட் பாயிண்ட் தான் இது, கிளார்க்கி ரிவர் சைட் பாயிண்ட். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பில்டிங் எல்லாமே வந்து முன்னாடி வேர் ஹவுஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அது எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி இங்கே வந்து மக்கள் எல்லாம் ஆத்தோரத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே சில அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இருக்குது, முக்கியமாக போட்டிங் இருக்குது. அது சம்மந்தமான இந்த காணொலியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஷேக், நீங்கள் பார்த்துட்ருக்குது அலாடின்ஸ் ட்ராவல் டைரி. வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிக்குதுங்க, செம்ம வெயில் இன்றைக்கி. பட் ஓகே, இந்த இடத்துல நல்ல ட்ரீஸ் எல்லாம் வச்சு ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நடந்து போகும்போது ஒரு குளிர்ந்த சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியுது. இது எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு தான். இது எம்ஆர்டி ஸ்டேஷன். எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாவே ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் இந்த ரிவர் சைட் பாயிண்ட். ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து வேர் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து போட்டிங் இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னாக்கா பொருட்களை எடுத்துகிட்டு வரத்துக்கு இந்த இடத்துல இறக்கி இங்கேன்னு உள்ள ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டு விற்றுட்டு இருந்திருக்காங்க. அதை அப்படியே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாமே இதை வந்து ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுற ஒரு போட்டிங்காக மாற்றிருக்காங்க. வாட்டர் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த போட்டிங்க்கான ப்ரைஸ் என்ன, மற்ற டீட்டெயில் எல்லாம் போக போக பார்க்கலாம். அப்படியே நடந்தே போயிட்டுருக்க வேண்டியதான். இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போனோன்னாக்கா அங்கே போயிடலாம். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோன்னாக்கா அங்கே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மக்கள் உட்கார்றதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நைட்டு கொஞ்சம் வியூ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக இங்கெல்லாம் இந்த படிக்கட்டு ஃபுல்லாக எல்லாம் மக்கள் உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே இங்கே எல்லாமே லைட்டிங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே எல்லாம் நிறைய வந்து ஃபிட்னஸ் வெறியர்கள் நிறையா இருப்பாங்க. நிறையா பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே நிறைய பேர் ரன்னிங் ஜாக்கிங் போகிறவங்கன்னா இருப்பாங்க. இப்போ கூட நம்ம ஒருத்தர் வராரு பாருங்கள். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரிவர் சைடு பாயிண்ட். நல்ல வெயிலுங்க, பயங்கரமான வெயில் அடிக்குது. பொதுவாக சிங்கப்பூர் வந்தால் கொடையோடு தான் அணையலும்பாங்க, மழை வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போல்லாம் சுச்சுவேஷன் மாறிடுச்சு போல், வெயிலுக்காக கொடை பிடிச்சி அலைய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு போல். போட்டு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போக போகுது. தூரத்தில் ஒருத்தர் மிதந்து வந்துட்டுருக்காப்புல. ரீட் பிரிட்ஜ், சிங்கப்பூர் ரிவர் வாக் ரீட் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க இதை. ரீட் பிரிட்ஜ் உள்ளே வந்துட்டோங்க. டிசைன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு கொடை மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது ஏதோ துணி மாதிரி தான், கிளாத்து ஷீட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் கிளாத் இல்லை, ஏதோ மெட்டீரியல். பட் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. நைட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அந்த சென்ட்ரல் மால். நம்ம இங்கேருந்து தான் அப்படியே கிளம்பி அப்படியே வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்களா கிளார்க்கி. ஓ
நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாம் புது பொலிவோடு மின்னுது. பட் ஆனால் எல்லாமே பழைய பில்டிங். பெயிண்டிங் மட்டும் அடித்து மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். இங்கே ஒரு ஷாப்பும் இருக்குது. கீ செயின்ஸு, பேங்கிள்ஸு, கேப்பு இதெல்லாம் விற்கிறாங்க போல். ஒரு வேஃபிள் ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே ஆள் உட்கார்றதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு நல்லா இருக்குங்க இடம். இந்த மால் வழியாக தான் நம்ம வெளில வந்தோம். இங்கேன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல மாலு. இதுதாங்க இந்த ரிவர் க்ரூஸ் பாயிண்ட்டு. இங்கே பக்கத்தில் இருக்க இங்கே தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போனோம். இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அடுத்த போட்டுக்காக. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. போட் கிளம்பிடுச்சுங்க. அடுத்த போட்டு ரெடியாக வந்து நிற்கிறதுக்கு தயாராகுது. அது நின்ன பிறகு ஆளுங்க இங்கேன்னு மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சோம். எல்லாம் கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ் தான். எல்லாம் அங்கே ஒருத்தவங்க தொங்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? இது அட்வென்ச்சர் கேம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதை போய் பார்ப்போம். இது அப்படியே ரிவர் சைடில் வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஹோட்டல்ஸ். அங்கிள் என்ன கிளிகிளிப்பை வச்சு ஆடிட்டு போயிட்டுருக்காப்புல. சிங்கப்பூரை குறிக்கிற மாதிரி ஒரு சிங்கம். இந்த கேமோட நேம் வந்து ஸ்லிங் ஷாட். டிக்கெட் ப்ரைஸ் இதில் போட்டிருக்கு. அடல்ட்டுக்கு 45 பெர் பேக்ஸ், கிட்ஸ் 35, ரைடு வீடியோவுக்கு $20 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 2 பேராக போனோன்னாக்கா $70 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 2 பேர் போனால். ஸ்விங் அண்ட் ஸ்க்ரீம் இது ஒரு கேமுங்க. இது 2த்தையும் தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் கத்துறாங்க அப்படின்ட்டு. எங்கேன்னு பார்த்தா மெரினா பே வியூ அப்படியே தெரியுது பாருங்கள். மெரினா பே வியூ தெரியுது. போட் அப்படியே போகுது. இங்கேன்னு அப்படியே ஹோல் வியூ அப்படியே தெரியுது. இந்த ரிவர் சைட் பாயிண்ட் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோன்னாக்கா இந்த இடத்துல ஒரு நல்ல பில்டிங் இருக்குது. ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கூட ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸ்விங் அண்ட் ஸ்க்ரீமுக்கு ஒரு குரூப் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போவோம். ஸ்விங் அண்ட் ஸ்க்ரீமுக்கு தயாராகிட்டாங்க. ரெடி டு ப்ளே.
மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கு. இப்போவே ஸ்க்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டே இருக்கு பாருங்க. ஓ அங்கே இப்போ வந்து அந்த ஹூக்கை வந்து கழட்டி விட்ருவாங்க. அங்கே நீங்கள் ஸ்விங் ஆகும். அவ்வளோ பெரிய ஊஞ்சல். ஓ நம்ம இந்த ஸ்விங் அண்ட் ஸ்க்ரீம் பார்த்தோம்லங்க, அது ஒரு லாங் ஷாட் வியூவில்னு பார்ப்போமா. ஆல்மோஸ்ட் டாப்பை டச் ஆக போகுது. கலட்டி விட போகிறாங்க. அங்கே உட்காந்துருக்கிற நிலைமையை நினச்சாதான் எப்படா இது கலண்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பிலே இருப்பாங்கள்ல. ஓ ஸ்லிங் ஷாட்டுக்கான ரெடி ஆகிட்டாங்க. ஓ கிளார்க்கி வந்து என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோங்க. ஃபிட்னஸில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்கன்னு சொன்னல, பாருங்கள் ஒரு குரூப்பே நிற்கிது, எல்லாம் தயாராக இருக்காங்க. இங்கே ஒரு க்ரூஸ் பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து ஜம்போ சீ ஃபுட்டுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இது இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் புறாலாம் உட்காந்துருக்கு. மனிதர்களுக்குனால் இங்கே நான் பயப்படுறது இல்லை. ஆனால் இங்கே சாப்பாடு இதுக்கெல்லாம் போடக்கூடாது, போட்டால் ஃபைனு. இது ஒரு டிக்கெட் பாயிண்ட்டுங்க. அடல்ட்டுக்கு $28, சில்ட்ரன்ஸ்க்கு $18. ஓகேங்க, மோஸ்ட் ஆஃப் த ஏரியா கவர் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.